நம்ம கூழ்வடகம் போடணும்னு நினச்ச நேரம் என்ன இப்படி மலைமேகமாக இருக்குது. இன்னும் இந்த பிள்ளைங்க யாரையுமே காணோம். நெட்டவழி பரமும் சரி, அவங்க வர வர நம்ம வாக்கிங் போய்கிட்டு இருப்போம். நல்லா டெய்லி இனிமேல் இப்படியே வாக்கிங் போய் போய் உடம்ப நல்லா குறைச்சிடணும். இது என்ன இந்த அக்கா தனியாக நடந்துட்டு இருக்காங்க? கிரிஜாக்கா, கிரிஜாக்கா சொல்லிட்டி பரமோ, என்ன செய்றீங்க? பார்த்தா தெரியலையாட்டி வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன். உடம்ப குறைக்கிறதுக்காக்கா? இல்லட்டி சும்மா நீங்கள் யாருமே இல்லையா, அதனால தான் சும்மா நடப்போம் நடந்துட்டு இருக்கேன் டி. சொல்லிட்டி பரமோ. ஏக்கா, நம்ம வடகம் போடணும்னு நினச்ச நேரமோ என்னமோ கடவுளுக்கே பொருட்களை போல நம்ம செய்கிறது. பாருங்க, இன்னைக்கு கூறாப்பா இருக்குது. ஆம்பாட்டி, எனக்கும் அதான் யோசனையாகவே இருந்தது. நம்ம வேற இப்போ தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கோம். பாரு, மலைமேகமாகவே இருக்குடி, கூறாந்துட்டு கிடக்கு. எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கணும்னே தெரியாத மாதிரி இருக்குது பாரு. ஆமாக்கா, இன்னும் வெயில் நல்லா வரது வரை நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது டி. அப்புறம் வடகம்லாம் போட்டோன்னா மழையில் நனைஞ்சிச்சுன்னா வம்பா போயிடும் பார்த்துக்கோ. ஆமாக்கா, நல்லா வெயில் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன ப்ளூ கலர் சேலை? சொல்லுங்க பாட்டி. ஏமா உனக்கு நான் பாட்டியா? தலைலாம் நரைச்சிருச்சுல பாட்டி, அப்புறம் எப்படி உங்களை பாட்டின்னு தானே கூப்பிட முடியும்? தலை நரைச்சிருச்சுன்னா பாட்டின்னு கூப்பிடுவியாமா? உனக்கு எனக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 வயசுக்குள்ளே தான் வித்தியாசம் இருக்கும். ஏன் பாட்டின்னு கூப்பிட்றியோ? ஒரு மரியாதைக்காக தானே கூப்பிட்றது பாட்டி. இது என்ன இங்கே கூப்பிட்றீங்க? சும்மா வாங்க போங்கன்னு கூப்பிடு, இல்லாட்டி வாங்கம்மா போங்கம்மான்னு கூப்பிட போதும். பாட்டி கீட்டிலாம் ஒன்றும் வேணாம். சரிங்கம்மா. நீங்களாம் வேலைக்கு போகிறவங்களாம்மா? இல்லை பாட்டிம்மா, நாங்கள் இனிமேல் தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். பிஸ்னஸ்னால் சொந்தமாக வேலை செய்கிறது தானே. ஆள் பத்தலைன்னா என்னையும் போட்டுக்கோங்க சரியா? நானும் வேலைக்கு வரேன் இனிமேல். ஐயோ பாட்டிம்மா, நீங்கள் வேறு, நாங்கள் இனிமேல் தான் ஆரம்பிக்கிறதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் லாபம் கீபம் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணா சேர்த்துக்கிறோம் சரியா? சரி டி, போங்க அப்பா. அப்போ சும்மா தான் உட்காந்து பொழுத போக்கிக்கிட்டே இருப்பீங்களோ நீங்கள்? அப்படி இல்லை பாட்டிம்மா, வீட்டில் எங்களுக்கும் வேலைகள் இருக்கும்ல, அது முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவோம். அதுக்காக முழு நேரமும் நாங்கள் இங்கேயே உட்காந்துருப்போம்லாம் நினைக்காதீங்க. எப்போயாவது கொஞ்சம் நேரம் தான் இங்கே உட்காந்துருப்போம். அப்படியா டி? நான் பார்க்குற நேரம்லாம் நீங்கள் இங்கே தான் உட்காந்துருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதான் இன்றைக்கி ஒரு நாள் வந்து அப்படியே பார்த்துட்டு போவோமே அப்படின்ட்டு வந்தேன். சரி, அப்போ வேலைக்கு ஏதாவது ஆள் வேணும்னா சொல்லி அனுப்புங்க சரியா? நான் வரேன். ஏக்கா, பார்த்தீங்களா அந்த பாட்டி அம்மாவை வந்து நம்மளெல்லாம் அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போயிடுச்சு. ஆமாட்டி, நமக்கு ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. எப்படியாவது அந்த பிஸ்னஸை நல்லபடியாக பண்ணி கொண்டுட்டு போகணுண்டி. இந்த மழை மட்டும் விட்டுறட்டும், வெயில் அடிக்க ஆரம்பிக்கணும்ல நல்லா, அப்போ நல்லா வேலை செஞ்சு முன்னேறணும்டி. ஆமாக்கா, நமக்கு பெருத்த அவமானமாக போயிடுச்சுக்கா. இந்த பாட்டி இன்றைக்கி தான் பார்த்தேன், வந்த அன்னைக்கு நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுச்சு.